வாரண்டி கொடுக்குறேன், ஃபுல் வாரண்டி கொடுக்குறேன், ஃபுல் வாரண்டி கொடுக்குறேன்வாங்க. நம்மளோட ஆண்ட்ராய்ட் டிவி எல்லாம் சோனி, சாம்சங், எல்ஜிக்கு 100% மேட்ச் ஆகும். எங்களோட பிரான்ச்சஸ் எந்த பிரான்ச்சஸ் பண்ணாலும் கொண்டு போய் கொடுத்துட்டு புது டிவி எடுத்துக்கோங்க. துசாஷால கோல்டன் இஎம்ஐன்னு போட்டிருக்கோம். நீங்க விசாரிங்க போயிட்டு அவங்க கிட்ட ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, டிவியை பீஸ் டு பீஸ் மாத்தி தருவீங்களான்னு கேளுங்க. எல்ஜிக்கு மேட்ச் ஆகணும்னா வெப்ஓஎஸ் டிவி. வெப்ஓஎஸ் டிவினா உங்களுக்கு மேஜிக் ரிமோட்டும் வந்துரும். நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கடை அவசியம் கிடையாது. சப்போஸ் ஒரு சிலவங்க 3 வருஷமே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வேணும்னு கேட்டாங்கன்னா என்ன ரேட்டோ அந்த ரேட்டை நாங்க புக் பண்ணிடுவோம். ஆஃபர் டைம் பீரியட் என்னங்கறது உங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஃப்ரேம் மாடல் இருக்கு, ஃப்ரேம்லெஸ் மாடல் இருக்கு, ஃப்ரேம்லே வாய்ஸ் ரிமோட், ஃப்ரேம்லெஸ்லே வாய்ஸ் ரிமோட்னு மக்களுக்கு புரியுறது. கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கறத புரியும். கிடையவே கிடையாதுங்க. குறுகிய கால ஆஃபர், குறுகிய கால ஆஃபர். அப்படி என்ன குறுகிய கால ஆஃபர்னு கேட்டீங்க அப்படின்னா நான் சொல்றது காட்டிலும் சிஸ்டர் சொல்ல நல்லா இருக்கும். சிஸ்டர் அப்படியே உள்ளுக்குள்ள வாங்க. வணக்கம் சிஸ்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க சிஸ்டர், அப்படி என்ன ஸ்பெஷலான ஒரு ஆஃபர் கொடுக்க போறோம்? 10 வரைக்கும் நம்ம கம்பெனி டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அப்புறம் அந்த ஆஃபர் சொல்லுங்களேன். கண்டிப்பா. வணக்கம், என் பேரு ஷாலினி. நம்ம கம்பெனி பேரு சாய் துசாஷா மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட். நம்ம பிராண்ட் நேம் துசாஷாங்க. நம்ம மேனுஃபேக்சரர் ஆஃப் எல்இடி டிவி. பிரான்ச்சஸ் பாத்தீங்கன்னா 7 இடத்துல வச்சிருக்கோம். அண்ணா நகர், கொளத்தூர், தாம்பரம், அப்புறம் செங்கல்பட்டு, திருத்தணி, விழுப்புரம் அண்ட் கோயம்புத்தூர்னு வச்சிட்டு இருக்கோங்க. சரி, ஓகே சிஸ்டர். இப்போ நம்ம அந்த ஆஃபர் என்ன அப்படிங்கறது எங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஒரு கிளிம்ஸ் மட்டும் எங்களுக்கு கொடுங்களேன். நம்ம வந்து ரெகுலரா ஏதாவது நம்ம டிஸ்கவுண்ட் ஆஃபர் நம்ம கொடுத்துட்டு இருப்போம். இப்ப செம சூப்பரான ஆஃபர். 12 மாசத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் 24 மாசம் சர்வீஸ் வாரண்டி நம்ம கடையில ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். 3 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வரைக்கும். பட் ஆனா என்னன்னா டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல இருந்து ஒரு சின்ன அமௌண்ட் நீங்க பே பண்ணா நான் வந்து அந்த 12 மாசம் ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது கொடுக்குறேன். ஓகே, ஒண்ணே நான் கேக்குறேன், தவறுதல் எடுத்துக்கூடாது. இந்த ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, சர்வீஸ் வாரண்டி இதெல்லாம் எல்லா பக்கமும் ப்ரொவைட் பண்றாங்களே சிஸ்டர், அதை தாண்டி நம்ம கிட்ட என்ன யூனிக்னஸ்? கண்டிப்பா சார். நீங்க போறீங்கன்னா எல்லா கடையும் விசாரிப்பீங்க. எல்லா கடையில நீங்க சொல்ற மாதிரியே நான் வந்து வாரண்டி கொடுக்குறேன், ஃபுல் வாரண்டி கொடுக்குறேன், ஃபுல் வாரண்டி கொடுக்குறேன்வாங்க. நீங்க விசாரிங்க போயிட்டு அவங்க கிட்ட ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, டிவியை பீஸ் டு பீஸ் மாத்தி தருவீங்களான்னு கேளுங்க. அதை செய்யறது கிடையாது. இல்ல அவங்க சொல்லும் போதே என்ன அப்படின்னா மேக்ஸிமம் மக்களுக்கு புரியுறது கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கறத புரியும். கிடையவே கிடையாதுங்க சார். அவங்க பண்றது கிடையவே கிடையாது. 1 இயர் வாரண்டினா 6 மாசம் போர்டுக்கு, 6 மாசம் சர்வீஸ். இல்லனா 2 வருஷம் வாரண்டினா 1 வருஷத்துக்கு போர்டு, 1 வருஷம் சர்வீஸ். ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா என்ன டிவினால சர்வீஸ் நான் பண்ணி கொடுத்துறேன், பொருளை மாத்தணும்னா நீங்க பேமெண்ட் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சோ அது வாரண்டி கிடையாது. நான் சொல்றது என்னன்னா இப்போ டிவில உங்களுக்கு ஸ்பீக்கர் இஷ்யூ, போர்டு இஷ்யூ, பேனல்ல லைன் விழுந்துச்சு, பேனல் சுத்தமா டெட் ஆயிடுச்சு, ஒரு சைடு தெரியுது ஒரு சைடு தெரியல, பேக் லைட் இஷ்யூ, சென்சார் இஷ்யூ, எதுனாலுமே எங்களோட பிரான்ச்சஸ் எந்த பிரான்ச்சஸ் பண்ணாலும் கொண்டு போய் கொடுத்துட்டு புது டிவி எடுத்துக்கோங்க. 12 மாசத்துக்கு எத்தனை முறை வேணாலும் நான் மாத்தி தரேன். சிஸ்டர், இது வந்து கன்ஃபார்மா நம்ம கொடுக்கறதா இல்லீங்களா? கன்ஃபார்மா நம்ம செய்றோம் சார். உடைஞ்சா மட்டும் வாரண்டி கிளைம் ஆகாது. ஓகே, எது கிளைம் ஆகாது அப்படிங்கிறது ஒரு இடத்துல உடைஞ்சா மட்டும் கிளைம் ஆகாது. பிசிக்கல் டேமேஜ் மட்டும் இல்லாம வாங்க. நான் வந்து மத்தது எல்லாத்துக்குமே நான் செஞ்சு தரேன். இன்னும் ஒண்ணே என்ன அப்படினா உதாரணத்துக்கு நான் கேக்குறேன். இப்போ நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கேன். நான் ஒரு டிவி வாங்குறேன். ஒரு 6 months யூஸ் பண்ணி திடீர்னு நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, நான் சென்னைக்கு வந்துட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வேற ஏதாவது பிராண்ட்ல வாங்கியிருந்தேன் அப்படின்னா நான் திருப்பி கோயம்புத்தூர் போகணும், கொடுக்கணும், அந்த மாதிரி இருக்கும். நம்ம கிட்ட எப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிடுங்க. முன்னாடியே சொல்லிட்டேன் உங்ககிட்ட, எந்த பிரான்ச்ல வேணாலும் மாத்திக்கலாம். ஏன் அப்படின்னா எந்த எதுவுமே பிரான்ச்சைசி கிடையாதுங்க. இந்த எல்லாமே என்னோட ஓன் அவுட்லெட். நீங்க பிரான்ச்சைசினா ஏன்னா மத்த கடைக்கு போகும்போது என்கிட்ட 10 பிரான்ச் இருக்குன்னு வாங்க. ஒவ்வொரு கடையில ஒவ்வொரு ரேட் இருக்கும், ஒவ்வொரு ஆஃபர் இருக்கும். வீடியோல ஒன்னு சொல்லிருப்பாங்க, அங்க கால் பண்ணி கேட்கும் போது ரேட் அதிகமா இருக்கும். உங்களுக்கு சர்வீஸ்னு போகும்போது நீங்க அந்த பிரான்ச்ல தானே எடுத்தீங்க, இந்த பிரான்ச்ல தானே எடுத்தீங்கன்னா சொல்லுவாங்க. அவங்க பிரான்ச்சைசி எடுக்கிறவங்க அவங்களால எவ்வளவு தூரம் ஓட்ட முடியுமோ கடையை ஓட்டுவாங்க. நடத்த முடியலன்னு போது க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்ப நீங்க சர்வீஸ்க்கு எங்க போவீங்க? நான் இன்னைக்கு சொல்ற ரேட்டு, ஆஃபர், டிஸ்கவுண்ட் எல்லா இடத்துலயும் இருக்கு. அதே மாதிரி நீங்க இப்ப கோயம்புத்தூர்ல எடுத்திருந்தீங்க, சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டீங்களா? சென்னையிலே நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. எது உங்க பக்கத்துல இருக்கு பார்த்து நீங்க அங்க வந்து நீங்க உங்களோட வாரண்டியை கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கஸ்டமர் சர்வீஸ்னு வரும்போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு நீங்க எந்த பிரான்ச்சுக்கு கால் பண்ணாலும் கஸ்டமர் கேர் நம்பர் ஒண்ணே ஒண்ணுதாங்க. ஆஃபர் டைம் பீரியட் என்னங்கறது எனக்கு தெரியப்படுத்துங்க. இப்போதைக்கு நாங்க குறுகிய காலம் தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கஸ்டமர்ஸும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து வாங்குற கஸ்டமர்ஸ் எல்லாம் ஃபீட்பேக்லாம் கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு. ஸோ இதே ஆஃபரை நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு கேட்டதுனால நாங்க எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கும் முடிவு பண்ணியிருக்கோம், எக்ஸ்டெண்டும் பண்ணியிருக்கோம். சூப்பர் சிஸ்டர். ஓகே, அடுத்து நம்ம ப்ராடக்ட்ல அப்படியே ஒன் பண்ண போய் பார்த்தலாங்களா? கண்டிப்பாங்க பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 24 இன்ச்சஸ்ங்க. 24 இன்ச்சஸ் ஃபுல் HD 1080 பிக்சல். உங்களுக்கு ஐபிஎஸ் பேனல் எந்த சைடுல இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு நிழல் மாதிரி தெரியாது. சிசிடிவி பர்பஸ், மானிட்டருக்கு, கேபிள் டிவி, பென் டிரைவ் எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு. நான் ஸ்மார்ட் டிவி. இதோட விலை பாத்தீங்கன்னா வெறும் 4950 ரூபாங்க. 4950 ரூபாய்க்கு 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி. நான் மத்தவங்கள மாதிரி கிடையாது. சர்வீஸ் வாரண்டினா என்னன்றது உங்களுக்கு சொல்லிடுறேன். டிவில எந்த இஷ்யூனாலும் நாங்க சார்ட் அவுட் பண்ணி கொடுப்போம்.
இதுக்குள்ள இருக்க பொருளை எடுத்துட்டு புது பொருள் காம்பனன்ட்ஸை மாத்தணும் அப்படின்னா நீங்க அதுக்கு பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி நான் கொடுத்துருக்க அந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா 4950 4950 ரூபாயில இருந்து வெறும் 299 ரூபாய் எக்ஸ்ட்ராவா கட்டுங்க. உங்களுக்கு 12 மாசத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி எத்தனை வாட்டி வேணா பண்ணிக்கலாம். 24 மாசத்துக்கு சர்வீஸ் வாரண்டியும் கொடுக்குறோம். அப்ப இதுதான் நீங்க சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா வெளியில வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டினா அது 1 இயர் டைம்க்குள்ள ஒரே ஒரு டைம் தான் மாத்திக்கலாம். பட் நம்ம கிட்ட வந்து எவ்வளவு டைம் வேணாலும் இது பண்ணிக்கலாம். எத்தனை வாட்டி வேணாலும் நான் சொன்ன மாதிரி இஷ்யூஸ் பிசிக்கல் டேமேஜ் இல்லாம எந்த இஷ்யூஸ்னாலுமே நீங்க பீஸ் டு பீஸ்னா அந்த டிவி எடுத்து அந்த டிவிலே உங்களுக்கு ரிப்பேர் ஆன டிவியை ரெடி பண்ணி கொடுக்க போறது இல்ல, வேற டிவியே கொடுத்துறோம். ஃப்ரெஷ்ஷான புது டிவியே கொடுத்துறோம். இது வந்து நம்ம எல்லா டிவிக்கும் அப்ளிகபிள். 32 இன்ச் பாத்தீங்கன்னா 4 மாடல் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 24 பார்த்த மாதிரி நான் ஸ்மார்ட் டிவி, சிசிடிவி பர்பஸ்க்கு மானிட்டர், கேபிள் டிவி, பென் டிரைவ் எல்லாம் போட்டுக்கலாங்க. 32ல அதுக்கப்புறம் 3 மாடல் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் டிவினா 11 வெர்ஷன், 12 வெர்ஷன், 1GB, 8GB, 2GB, 16GB இப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அண்ட் உங்களுக்கு 15 வாட் ஸ்பீக்கர் கொடுத்து 30 வாட் ஸ்பீக்கர் கொடுக்குறோம். 32ல ஸ்மார்ட்ல ஃப்ரேம்லெஸ் வாய்ஸ் ரிமோட்னு இருக்குங்க. 32 இன்ச்சோட ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா 6700 ரூபாங்க 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கு. உங்களுக்கு இது கூட ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வேணும்னா ஜஸ்ட் 499 499 ரூபாய் கொடுங்க. உங்களுக்கு 12 மாசத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 24 மாசத்துக்கு சர்வீஸ் வாரண்டி. அண்ட் இது மட்டும் இல்லாம நம்ம 32 ஸ்மார்ட்ல எல்லாம் 3% டிஸ்கவுண்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்தது 40 பார்த்துடலாம். சோ 40 இன்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா 4 மாடல் வச்சிருக்கோம் நம்ம. 40லே ஃப்ரேம் மாடல் இருக்கு, அதுக்கப்புறம் ஃப்ரேம்லெஸ் மாடல் இருக்கு, ஃப்ரேம்லே வாய்ஸ் ரிமோட், ஃப்ரேம்லெஸ்லே வாய்ஸ் ரிமோட்னு. சோ ஃப்ரேம்லெஸ்னும் போது H2H பேனல் உங்களுக்கு சினிமேட்டிக் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இதுவும் IPS பேனல் ஃபுல் HD. 40 இன்ச்சோட ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா 11300 ரூபாங்க. சோ இதுக்கு 40 இன்ச்சுக்கு 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். 10735 ரூபாங்க. இது 3 வருஷம் சர்வீஸ் வாரண்டிக்கு. ரீப்ளேஸ்மெண்ட் வேணுங்களா 40 இன்ச்சுக்கு வெறும் 799 ரூபாய் கொடுங்க. உங்களுக்கு 12 மாசத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் 24 மாசத்துக்கு சர்வீஸும் பண்ணி தரேன். அடுத்தது அப்படியே நம்ம 43 பார்த்துடலாம். So 43 இன்ச்சஸ்ல 4 மாடல் வச்சிருக்கோம் நம்ம. So 4 மாடல்ஸும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆண்ட்ராய்ட் டிவி. நம்மளோட ஆண்ட்ராய்ட் டிவி எல்லாம் சோனி, சாம்சங், எல்ஜிக்கு 100% மேட்ச் ஆகும். மற்ற மாடல்ஸ்லாம் TCL, MI எது எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு 100% மேட்ச் ஆகும். அண்ட் நம்ம கிட்ட 4K டிவியும் இருக்கு, OLED 4Kவும் இருக்கு. எல்ஜிக்கு மேட்ச் ஆகணும்னா WebOS டிவி. WebOS டிவினா உங்களுக்கு மேஜிக் ரிமோட்டும் வந்துரும். LG லாகின் அப்படியே நீங்க லாகின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு மாடல்ஸும் இருக்கு. உங்களுக்கு 43 இன்ச்சோட ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா 14250 ரூபாய். இதுல இருந்து 5% டிஸ்கவுண்ட் 13538 ரூபாங்க. இது 3 வருஷம் சர்வீஸ் வாரண்டிக்கு. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு வெறும் 1299 ரூபாய் கொடுங்க. 12 மாசம் ரீப்ளேஸ்மெண்ட்டும் 24 மாசம் சர்வீஸும் பண்ணி தரேன். அடுத்தது 50 இன்ச்சுங்க. 50 இன்ச்ல 3 மாடல் வச்சிருக்கோம். 50 இன்ச் ஆண்ட்ராய்ட் டிவி வச்சிருக்கோம். அப்புறம் கூகுள் டிவி இருக்கு. இது வந்து WebOS டிவி. உங்களுக்கு எல்லாமே 4Kங்க. உங்களுக்கு வாய்ஸ் ரிமோட் வந்துரும். எல்ஜி மாடல்னும் போது உங்களுக்கு எல்ஜியோட WebOS இருக்கிறதுனால எல்ஜியோட மேஜிக் ரிமோட் வந்துரும். இதுல 50 இன்ச்சஸோட ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24500 ரூபாய். இதுல இருந்து 7% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். 22785 ரூபாங்க. சோ இது வந்து 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கு. உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வேணுமா வெறும் 1999 ரூபாய் கொடுங்க. இதுக்கு உங்களுக்கு 12 மாசத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் 24 மாசம் சர்வீஸ் வாரண்டி எடுத்துக்கலாம். So 55 இன்ச்சஸ்ல 3 மாடல் இருக்குங்க. ஆண்ட்ராய்ட் டிவி இருக்கு, கூகுள் டிவி இருக்கு, WebOS டிவியும் இருக்கு. இதோட ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா 29250ங்க. இதுக்கு 7% டிஸ்கவுண்ட் போக 27203. இது வந்து 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கு. உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேணுங்களா வெறும் 2499 ரூபாய் கொடுங்க. உங்களுக்கு 12 மாசத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் 24 மாசம் சர்வீஸ். இதுக்கு மட்டும் கிடையாதுங்க. 65 இன்ச்சுக்கும் டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல இருந்து உங்களுக்கு வெறும் 3499 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 12 மாசம் ரீப்ளேஸ்மெண்ட், 24 மாசம் சர்வீஸ். நம்மளோட எல்லா பிரான்ச்சஸ்லயும் 75 இருக்கு, 86 இருக்கு, 75ல டச், 98 டச் வரைக்குமே நம்ம கிட்ட எல்லா சைஸ்மே அவைலபிளா இருக்கு. ஓகே, ஒண்ணே ஒண்ணுனா சிஸ்டர், இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த டிவிஸ் எல்லாத்தையுமே மேக்ஸிமம் நீங்க அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வரும்போது 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, பாக்கி 2 வருஷம் சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறீங்க. சப்போஸ் ஒரு சில 3 வருஷமே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வேணும்னு கேட்டாங்கன்னா அதுவுமே நமக்கு இருக்குங்க. சோ நம்ம கடைக்கு வந்தீங்கனாலே ஜெனரலா வந்து 4 விதமான வாரண்டிஸ் கொடுக்குறோம். நீங்க எந்த ஷாப்புக்கு நீங்க கால் பண்ணி கேட்டாலுமே உங்களுக்கு அந்த ரேட் லிஸ்டே அனுப்பிடுவாங்க. அண்ட் புதுசா இப்போ போட்டிருக்க இந்த ஆஃபருக்கான ரேட் லிஸ்ட்டும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துட்டே நீங்க வாங்கிக்கலாம். நான்
நான் இப்போ கொடுத்துருக்க ஆஃபர் எங்க கடையோட ஆல்ரெடி நாங்க கொடுத்துருக்க 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கம்பேர் பண்ணீங்கன்னா ரொம்பவுமே பணத்தை வந்து நீங்க ரொம்ப மிச்சம் பண்ணுவீங்க. அதுவும் மற்ற கடையோட நான் சொல்ற மாதிரி வாரண்டி ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி நீங்க கால்குலேட் பண்ணீங்கனாலே நீங்க எங்க கடைக்கு தான் வந்து வாங்குவீங்க. ஓகே ஃபைன், சரி சிஸ்டர். அதே மாதிரி இப்போ இந்த வீடியோ தனிப்பட்ட நபர்கள் இல்லாமல் யாராச்சும் இந்த மாதிரி டிவி அவங்க எடுத்து ஒரு தொழிலாக பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அதுக்கு எதாவது நம்ம சைடில் பாஸ் தாராளமா சார். நம்ம எப்பயும் சொல்ற மாதிரி நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, கடை அவசியம் கிடையாது, செக்யூரிட்டி டெபாசிட் தேவை கிடையாது, பல லட்சம் நீங்க போட்டு நீங்க டிவி எடுக்கணும்ன்றது கிடையவே கிடையாது. எங்களோட பிராண்ட்ல நீங்க செய்யவே வேண்டாங்க. வெறும் 6 டிவி 24 இன்ச்ல இருந்து 98 இன்ச் வரைக்கும் ஒவ்வொரு சைஸா நீங்க எடுத்தா கூட 6 டிவி எடுங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். ஸோ டிவி ஆன் பண்ணும்போது உங்க லோகோ, டிவிக்கு மேல ரிமோட்ல பாக்ஸ்ல எம்ஆர்பி ஸ்டிக்கர்ல எல்லாத்துலயுமே உங்க லோகோ போட்டு கொடுத்துருங்க. இதுக்கும் பெருசாலாம் சார்ஜ் பண்றது இல்ல. ஒரு டிவிக்கு 50 ரூபாய் சார்ஜ் பண்றோம் நாங்க இந்த பிராண்டிங் பண்றதுக்கு. ஸோ நீங்க ஒரு தொழில் பண்ணோம்னா அதுக்குன்னு தனியா டீலர்ஷிப்க்கு நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு இந்த மாதிரி பெரிய டிவிலாம் வாங்கணும் நிறைய பேர்த்தோட கனவா இருக்கும். பட் ஆனா ஒரே ஷாட்ல வந்து எல்லா பேமெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு சிலவங்களால பாசிபிள் இல்லாத ஒரு விஷயம். அப்பேற்பட்ட நபர்கள் நம்ம இஎம்ஐ ஆப்ஷன் எதாவது கொடுக்கலாமா சிஸ்டர்? தாராளமா சார். நம்ம கிட்ட வந்து நீங்க கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்கன்னா கார்டு ஸ்வைப் பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்றவங்க நீங்க சொன்ன மாதிரி முழு பணம் கட்டி எடுக்க முடியாதவங்களுக்கு துசாஷால கோல்டன் இஎம்ஐன்னு போட்டிருக்கோம். இது வந்து நகைச்சிட்டு மாதிரிங்க. நீங்க எவ்ரி மந்த்தும் வந்து கட்டி முடிச்சுதான் நகைச்சிட்டு மாதிரி கட்டி முடிச்சு எடுத்துப்பீங்க. நீங்க கேட்கலாம் என்ன 12 மாசம் கட்டணுமான்னு கிடையாது. இதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா 12 மாசம் நீங்க கட்டணும்னு அவசியமே கிடையாது. நீங்க ஒரு 3 மாசத்துலயோ இல்ல 6 மாசத்துலயோ, ஏன் எங்களுக்கே கஸ்டமர் பாத்தீங்கன்னா 1 மாசத்துலயே வாரம் வாரம் கட்டி கூட எடுத்திருக்காங்க. மினிமமா 1000 ரூபாங்க. நீங்க எப்பப்பெல்லாம் உங்க கையில காசு இருக்கோ நீங்க கட்டி எப்ப கட்டி முடிக்கிறீங்களோ எடுத்துக்கலாம். இதுல என்னடா பெனிஃபிட்ஸ்னு கேட்டிங்கன்னா நான் அதையும் சொல்றேன். ஏன்னா இப்போ நீங்க டிவி புக் பண்ணும் போதே என்ன ரேட்டோ அந்த ரேட்டை நாங்க புக் பண்ணிடுவோம். இல்ல இப்போ உதாரணத்துக்கு என்னன்னா சிஸ்டர், இது வந்து செப்டம்பர் மாசம் நான் இப்போ புக் பண்றேன் அப்படிங்கிற பட்சத்தில் என்னால ஒரு 5 மாசம் தவணையில கட்டி முடிக்க முடியுது அப்படின்னா 5 மாசத்துக்கு அப்புறம் சப்போஸ் டிவி விலை ஏறிச்சுன்னா நான் அதிகமாக பேமெண்ட் பண்ற மாதிரி கிடையவே கிடையாது. இந்த டிவி 50 இன்ச் 24,500 சொன்னேனுங்களா, இப்போ உங்களுக்கு 28,000 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 5 மாசம் கழிச்சு நான் உங்களுக்கு 24,500க்கே கொடுத்துறேன். பரவாயில்ல. இப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட். அவங்களுக்கு பெனிஃபிட். இஃப் இன் கேஸ் இது நீங்க 24,500க்கு புக் பண்ணிட்டீங்க, ரேட் 18,000 ரூபாய் ஆயிடுச்சு இல்ல 20,000 ரூபாய் ஆயிடுச்சா, நான் அந்த ரேட்லயே கொடுத்துறேன். உங்களுக்கு ரேட் கம்மியானாலும் கம்மியாவே கொடுத்துறேன். இப்போ நம்ம ஆஃபர் போட்டிருக்கோம், டிஸ்கவுண்ட் போட்டிருக்கோம், இந்த மாதிரி கொடுக்கும்போது ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல ஃபெஸ்டிவல் டைம், இப்போ நீங்க தீபாவளி டைம்ல எடுக்கிறீங்க, வேற ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கும், அந்த ஆஃபர்லயும் நீங்க எடுத்துக்கலாம். அதுவும் அப்ளிகபிள் ஆயிரும். அதுவுமே அப்ளிகபிள். சூப்பர். ஓகே, பரவாயில்ல. சோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு இந்த இஎம்ஐல இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கட்டி இதோ பாருங்க நிறைய பேர் போட்டுட்டு தான் இருக்காங்க. இது வந்து இப்போ லேட்டஸ்டா போட்டது. இது இல்லாம ஒரு பஞ்சா உள்ள இருக்கு. இது ஒரு பிரான்ச், இது மட்டும் நான் காமிக்கிறேன், மட்டுமே காமிக்கிறேன். எல்லா பிரான்ச்சஸ்லயுமே போட்டுட்டே இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கவங்க அவங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தாராளமா பண்ணிக்கலாங்க சார். ஓகே சிஸ்டர், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். ப்ராடக்ட் நீடாக யூஸ் பண்ணுங்க. ஸோ வீடியோ பார்த்து நண்பர் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இஎம்ஐல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா சரி, மறக்காம அந்த கோல்டன் இஎம்ஐ ஸ்கீமை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க தெரிஞ்ச நண்பர் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபெஸ்டிவல் சீசனாக வரப்போது கண்டிப்பாக நிறைய பேர் டிவி வாங்கலாம்னு நினச்சிருப்பீங்க. இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வேண்டாம் பண்ணிக்கிறேன். உங்களை டேக் கேர், டாடா பிபிசி டேக் ஆஃப் ஆகுது. நான் உங்கள் நண்பன் மோக்லி வரணும்.